இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பத்தின அப்டேட் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து இதுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணணும்னா, ஆஃப்லைன் மூலியமாவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் இத உங்களுக்கு எப்படி ரெக்ரூட் பண்றாங்கன்னா, நேரடி இன்டர்வியூ மூலியமா தான் உங்கள ரெக்ரூட் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு சேலரிய பொறுத்தவரைக்கும் 11,500லேருந்து 35,500 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கு கடைசி தேதிங்கிறப்ப 7/9/2025ன்ற மாரி குடுத்துருக்காங்க. மேலும் இந்த ஜாப் பத்தின தகவல்கள பிரீஃபா பார்க்க போறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையிலேருந்து வட்டாட்சியர் அலுவலகம் பரமக்குடி ராமநாதபுரம் மாவட்டம் அப்படிங்கிற மாதிரி லொக்கேஷனில் தான் இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த அறிவிக்கையை பொறுத்த வரைக்கும் என்ன ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா, கிராம உதவியாளர் பணியிடத்துக்காக ரெக்ரூட் பண்ணுறதா இது வெளியிட்டிருக்காங்க. இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைரக்ட் இன்டர்வியூ மூலியமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கான ஸ்டார்டிங் டேட் 8/8/2025லேருந்து. ஸோ இதை விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி அதாவது லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 7/9/2025 மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு வாசிப்பு மற்றும் எழுத்துத்திறன் தேர்வு நடைபெறும் நாளுன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அந்த டேட்டில் வந்துட்டு இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேர்காணலை பொறுத்த வரைக்கும் 23/10/2025 டைரக்ட் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பதவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிராம உதவியாளர் பணி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தலையாரி போஸ்டிங் சொல்லுவாங்க முன்னால். ஸோ அந்த போஸ்டிங்கான வேகன்சி தான் அது. இதில் சம்பள விகிதத்தை பொறுத்த வரைக்கும் 11,500லேருந்து 35,500 வரைக்கும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பரமக்குடி தாலுகா கீழே இருக்கக்கூடிய 3 கிராமத்துக்கு மட்டும் பணி நியமனம் நிரப்பப்பட உள்ளதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கிராமத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா பெரிய நெந்தல் மற்றும் மும்முடிச்சாத்தான் வல்லம் அப்படிங்கிற 3 கிராமத்துக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ காலிப்படையை பொறுத்த வரைக்கும் 3 கிராமத்துக்கு ஒரு போஸ்டிங் இருக்குது. டோட்டலாக ஒரு 3 பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஆல்ரெடி குறிப்பிட்டிருந்த மாதிரியே எஸ்எஸ்எல்சி அதாவது 10th பாஸ் ஆகிருந்தாலும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். இல்லை தோல்வி அடைந்தாலும் அதாவது ஃபெயில் ஆகிருந்தாலுமே இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் ஆர் ஃபெயிலாக இருக்கக்கூடியவங்க இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ மினிமம் ஏஜை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் வந்துட்டு 21, மேக்ஸிமம் ஏஜை பொறுத்த வரைக்கும் 37 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓசி இல்லாத கேண்டிடேட். ஸோ ஓசிங்கிற கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச வயதுங்கிறது 21, மேக்ஸிமம் ஏஜுங்கிறது 32ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ஆர்மி முன்னாள் இராணுவத்தினருக்கு ப்ளஸ் வந்துட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு அப்படிங்கிற மாதிரி இதில் பிரித்து கொடுத்துருக்காங்க. இது போக வந்துட்டு இந்த நிபந்தனைகளை நீங்கள் டீட்டெயிலாக நல்லா படித்து பார்த்துக்கோங்க. என்ன ரீசன்னா, மெயினாக இந்த விண்ணப்பதாரர் வந்து கண்டிப்பாக பரமக்குடி வட்டத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழில் பிழையின்றி எழுத்து படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது போக வந்துட்டு பணி நியமனத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மெயினாக அவங்க பார்க்குறது இருசக்கர வாகனம் ஓட்டணும் உரிமை வச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாது மாறாக அப்படி நீங்கள் ஓட்டுநர் வச்சிருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு அவங்களோட திறனை கண்டறியும் விதமாக தேர்வு நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரியும் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது போக கண்டிப்பாக உங்களோட டிரைவிங் லைசன்ஸை நீங்கள் வச்சுருக்கணும். அந்த டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிறது மட்டும் இல்லாது அந்த வாகனத்தை இயக்க தெரியுதா அப்படிங்கிற மாதிரி தேர்வு நடத்தப்படுன்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பணி நியமனத்தின் போது உடல் தகுதி சான்று கண்டிப்பாக சமர்ப்பிக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இருதார மனைவி உடையவர்களாக இருக்கக்கூடாது மற்றும் வேறு கணவர் மனைவி உயிருடன் உள்ள ஒருவரை திருமணம் செய்திருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. இது போக பரிசீலனை விண்ணப்பதாரர்கள் அளித்த தகவல் வந்து ராங் அதாவது தவறாக என கண்டறியப்பட்டால் அது ஒரு விண்ணப்பம் கண்டிப்பாக நிராகரிக்கப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேர்முக தேர்வின் போது சான்றுகள் கண்டிப்பாக சமர்ப்பிக்கணும். அது மட்டும் இல்லாத அசல் சான்றும் சமர்ப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் கிராஸ் செக் பண்ணுறதுக்காக மட்டும் கேட்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்ணப்பிக்கும் முறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ராமநாதபுரத்தோட டிபார்ட்மெண்ட்டு அதாவது ஹெச்டிடிபி அதாவது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு இல்லையா? ஸோ அதில் போயிட்டு இதோட அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு அதாவது ஆஃப்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் அவங்களோட வெப்சைட்டில் இருக்குது. அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாது ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணணும், அது போக வந்துட்டு இதில் வந்துட்டு அந்த அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா? அந்த ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணணுங்கிற டீட்டெயிலும் இதில் கொடுத்துட்டாங்க. அந்த ஃபார்மோட ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது டீட்டெயிலுமே அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே கீழே மென்ஷனும் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் நம்ம ஆல்ரெடி குறிப்பிட்ட மாதிரி 7/9/2025 அன்னைக்கு வந்துட்டு இந்த தாலுகாவில் பரமக்குடியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, வட்டாட்சியர் அலுவலகத்தில் பரமக்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ லாஸ்ட் டேட்டு 9/7/2025 அன்று மாலை 5:45 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கு பின்னாடி வரக்கூடிய விண்ணப்பங்கள் கண்டிப்பாக நிராகரிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதே போல் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுவுமே அவங்களே அஃபிஷியலாகவே வெளியிட்டிருக்காங்க. இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து இதில் கேட்டுக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸு ப்ளஸ் ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸு இதில் ப்ராப்பராக நீங்கள்
அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப படிவத்தில் பார்த்தீங்கன்னா கிராம உதவிகளுக்கான பணியிடங்கள் விண்ணப்பம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. விண்ணப்பிக்கும் உங்களோட தாலுகா ப்ளஸ் உங்களோட கிராமம் வில்லேஜ் மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்களோட உங்களோட ஃபோட்டோ இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸு அவங்களோட அப்ளிகண்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. உங்களோட பேர், அப்பா அம்மா பேர், அது போக வந்துட்டு இருப்பிட முகவரி, பிறந்த தேதி, வயது, பாலினம் இதெல்லாம் மென்ஷன் பண்ணணும். ஸோ பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. இது மட்டும் இல்லாத மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதுக்குரிய அடையாள அட்டை கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆதரவற்ற விதவையாக இருந்தால் வருவாய் கோட்டாட்சியரால் வழங்கப்பட்ட சான்று கண்டிப்பாக இணைக்கப்படணும் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது போக கேஸ்ட் சர்டிஃபிகேட் கம்பல்சரி வேணும். அது வந்து வட்டாட்சியரால் சான்று இணைக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட தாலுகா ப்ளஸ் கிராமம் இதில் மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஏன்னா நீங்கள் எந்த தாலுகாலேருந்து அப்ளை பண்ணுறீங்கிறத பார்ப்பாங்க. ஏன்னா இது இந்த பரமக்குடி தாலுகாக்குள்ளே மட்டும் கிடையாது. இதே போல் இந்த ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு ராமேஸ்வரம், ராஜசிம்மமங்கலம், திருவாடனை, முதுகுளத்தூர், கீழக்கரை, கடலாடி, கமுதின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த தாலுகா கீழே வருது, எந்த கிராமம் அப்படிங்கிறத ப்ராப்பராக இதில் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட இப்போ நீங்கள் கரண்ட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் இதில் கொடுத்துக்கோங்க. உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெயில் ஐடி மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களோட கல்வி தகுதி ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்டிப்பாக சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th வந்துட்டு தேர்ச்சி அடையவில்லை என்றாலும் ஃபெயிலாக இருந்தாலுமே இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓட்டுநர் திறனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிரைவிங் ஸ்கில் இருக்காங்கிறத செக் பண்ணுவாங்க. லைசன்ஸ் கண்டிப்பாக வேணும். லைசன்ஸோட நம்பர் வேணும். லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் வேலிடிட்டியும் செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? வேலிடிட்டி டேட்டையும் மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பேசிக்காக உங்களோட 4 இடத்தை மென்ஷன் பண்ணிட்டு இதில் சைன் பண்ணிட்டு அவங்க ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா இதில் நீங்கள் அட்டாச் பண்ணக்கூடியது கல்விச்சான்று, இருப்பிடச்சான்று, சாதிச்சான்று, ஆதார் அடையாள அட்டை, வாக்காளர் புகைப்பட அட்டை, ஓட்டுநர் உரிமம் நகல், பணி நியமன முன்னர் கோருபவர் ஆயின் அதற்கான சான்று நகல், அது போக வந்துட்டு உங்களோட குடும்ப நகல் அட்டை. இதுக்கப்புறம் பெருநரில் பார்த்தீங்கன்னா வட்டாட்சியரில் வந்துட்டு நீங்கள் எந்த தாலுகாலேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் வந்திருக்கக்கூடிய வெப்சைட்டில் இருந்து வந்திருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ மற்ற டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இதிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா அதில் வந்துட்டு அவங்க ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மற்ற டிஸ்ட்ரிக்ட்ன்றப்போ உங்களோட டிஸ்ட்ரிக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வரும்போது கண்டிப்பாக நம்ம ஜாப் அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ.